இப்ப இந்த போன்லாம் தேவைதானா? பிளாக்பெரி இதை எங்கயாவது வாங்கிட்டு வந்தியா இல்ல களம் வாங்கிட்டு வந்தியா? நாளைக்கு ஏதாவது பிரச்சனையை இழுத்துக்கிட்டு வா, காலு ரெண்டையும் அரிஞ்சு ஒரு வேலை வெட்டிக்கு போறது கிடையாது. ஊர்ல எவன் ஓசியில தண்ணி வாங்கி கொடுத்தாலும் போய் உக்காந்துக்க வேண்டியது சனிய. ஏய் சொல்றத கேள, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. அது இல்லைங்க, நமக்கு எதுக்குங்க இன்னொருத்தவங்களோட பொருள்? அது எனக்கு தெரியாதா? இங்க இந்த அடகு கடை ரெசிப்டை பாரு. எவனோ ஒருத்தன் அவன் மொபைல் போனை 1000 ரூபாய்க்கு அடகு வச்சுட்டு இதை தொலைச்சிருக்கான். அதுக்கு ஏய் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? கேட்டு ஒரு எலக்ட்ரானிக் பொருளுக்கு 1000 ரூபா கொடுக்குறான்னா அதோட உண்மையான விலை 10,000 ரூபாய் இருக்கும். கண்டிப்பா புதுசாக தான் இருக்கும். இந்த ரிசிப்டில் இருக்கிற நம்பர் கூட கால் பண்ணி பார்த்துட்டேன், இன்வாலிட் நம்பர். எனக்கு என்னமோ ஒரு கட் ஃபீலிங், இது அடகு வச்சவன் திரும்பி வாங்க வரப்போறது இல்லைன்னு. ஏதோ என்னோட லக் என் கையில் கிடச்சிருக்கு. ஏதாவது அசிங்கமாயிட போகுதுங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இப்போ இதை மிஸ் பண்ணோம், இந்த ஃபோன் சேட்டுக்கு தான். ப்ளீஸ் போடா செல்லும், இதை மிஸ் பண்ண வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி போறேன். அந்த ரெசிப்ட்ல இருக்கிறவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா என்ன சொல்ல? உன்னை கட்டா புருஷன்னு சொல்லு. தூக்கம் வருதுடா. ஹலோ மச்சி, எங்கடா இருக்க? என்ன பண்ற? நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் மச்சி. உடனே ஈசிஆர்ல இருக்கிற கூல் கவுண்டி ரெசார்ட்டுக்கு வா. மேட்ரு சிக்கிருக்குது, மேட்ரு ட்ரீட்டோட சொல்றேன். ட்ரீட்டா? ஓகே மச்சி, வரேன். Don't do it again. ஓகே 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 ஓகே. இவ்ளோ பயந்துட்டேன் தெரியுமா? ஏன்டா இவ்ளோ லேட்? உட்கார் முதல்ல உட்கார். பிரியா, ஐ அம் சோ சாரி. திடீர்னு 2 நாள் கிளம்பி வர சொல்லிட்டேன். ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த மேனேஜர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வரதுக்குள்ள என்னை சாவடிச்சிட்டான். பட் ஐ வுட் டூ எனிதிங் ஃபார் யூ பிரியா. Love you lot Shiva. Missed you da. சிவா சீக்கிரம், டைம் ஆயிடுச்சு. அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னு காலைல வெந்நீரை கொட்டிட்டு பரப்பிங்க. அதுக்குள்ள என்ன அவசரம்? காலையிலே ரொமான்ஸ் மூடு ரொம்ப அதிகமா தான் இருக்கு, பார்த்து கட் பண்ணிடுவேன். இந்த செல்ல கோவம் தான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. பின்னாடி பைத்தியம் மாதிரி சுத்த வைக்குது. போதும், ரொம்ப வழியாதீங்க, போய் கிளம்புங்க. போதும் ரொம்ப மிக்ஸ் பண்ணாதா, உடம்புக்காக. இப்படி குடிச்சு உன் குடல் குந்தாணி எல்லாம் வந்துட போகுது. அது வந்துச்சுன்னா உப்பு காரம் போட்டு சைடு சாய்க்கலாம். முதல்ல மேட்ரு உரி. சரி என்னடா என்னைக்கு இல்லாத அதிசயமா இன்னைக்கு ஓசியில சரகெல்லாம் வாங்கி தர? ஏய் ஏதாவது லாட்ரி கிட்டே வச்சுக்குதா? லாட்ரி தான் வச்சு, லாட்ரியே தான். சஸ்பென்ஸ் வைக்காதடா, என் கண்ணெல்லாம் கட்டிட்டு வருது. முதல்ல மேட்ரை சொல்லு. அவசரப்படாத மச்சி. இப்போ தம் வச்சா லங்ஸ் காலி, தண்ணி வச்சா லிவர் காலி, பாகு போட்டா மவுத் கேன்சர் வரும். இது எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே செய்யறான். ஏன் நீ கேக்குறது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? தாய் போற நேரத்துல ஆனா அவனா சொல்லி தர மாதிரி இருக்குதுடா. அது இல்ல மச்சி, இந்த மாதிரி கில்மா மேட்டர் இருந்தாதான் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்லைன்னா மொக்கையா போயினே இருக்கும். டேய்
குடிக்கிற நேரத்துல ஏன்டா குறவழிய கடிக்கிற? இந்த மேட்டரை சொல்றதுக்கா ட்ரீட்டு? அது இல்ல மேட்ரு. தோபார் டேய், என்னடா ஐபோனு? இது எப்படிடா உஷார் பண்ண? வசந்தன் கோல இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினியா? இதெல்லாம் துட்டு குத்து வாங்கினா என்ன தௌலத்தா? பின்ன எப்படிடா? அதான் மேட்ரு. அதுக்குதான் உனக்கு ட்ரீட். முழுசா சொல்றேன் கேளு. சிவா, என்ன என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? அதை ஏன் கேட்குற? ஆஃபீஸோட பெங்களூர் பிரான்ச் இருக்குல்ல, அதில் ஏதோ ப்ராப்ளமா. எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான் போய் சூப்பர்வைஸ் பண்ணணுன்னு மேனேஜர் என்ன கிளம்ப சொல்லிட்டாரு. 4:30க்கு ட்ரெயின். திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ப்ளீஸ். என்ன சிவா, இப்படி எல்லா இடத்துக்கும் உங்களையே அனுப்பிச்சிட்டு இருந்தா எப்படி? நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணுவேன் தெரியுமா? இங்கே உட்காருவா. புரிஞ்சுக்கோ, நான் மட்டும் ஒன்று மிஸ் பண்ண மாட்டேனா? இப்படிலாம் ஒர்க் பண்ணாதான் என்னோட 20,000 சேலரி சீக்கிரம் 40,000 50,000 மாறும். கெட் லாஸ்ட். போயிட்டு வரவே வராதீங்க. ஏய், உங்ககிட்ட பிடிச்சதே இந்த செல்ல கோவம் தான். சிவா, இங்கே என்ன பண்ணுறோம்? வாட் அ சர்ப்ரைஸ். என்ன அன்யூஷுவலாக இந்த நேரத்தில் நீங்கள் எங்கே? நீ இன்னும் இந்த நேரத்தில் இந்த பக்கம்? பக்கத்தில் சின்ன ஒரு வேலையாக வந்தேன். அப்படியே ஒரு கேஷுவல் விசிட். நல்ல நேரத்தில் ஏதாவது ஜூஸ் காஃபி? இல்லை, இட்ஸ் ஓகே. ஓ, என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான். திஸ் மொபைல் இஸ் ஸ்க்ரூயிங் மை ஹாப்பினஸ். பை. சரிடா பீட்ரு, கிளம்பு. ஹாய் பேபி. ஹேய், என்னடா இது, புதுசு ஸ்டபிள்லாம் வச்சிருக்க? ஏன் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்கு. அந்த 4 நாள் தாடியோட முடியெல்லாம் லைட்டாக கலைஞ்சு இந்த சிகரெட் ஸ்மெல் பாடி ஸ்ப்ரேயோட சேர்ந்து வருமே, மேன்லியாக தான் இருக்கும். பிச்சைக்காரன் பாடி ஸ்ப்ரே போட்டு சுத்துற மாதிரி சுத்தினாதான் இவளுங்களுக்கெல்லாம் பிடிக்கும் போல. அது சரி, யார் மச்சி இந்த ஃபிகரு? பெங்களூர் போறேன்னு போய் சொல்லிட்டு இவ கூட இங்க என்னடா பண்ற? ஏய், உனக்கு கல்யாணம் ஆனது மறந்து போச்சா? மறக்கல மச்சி, மறைச்சிட்டேன். சிம்பிள். ஆட பாவி, ஊர் பூரா எவ்வளவோ நல்ல பசங்க இருக்கா. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உன்ன மாதிரி நாதாரி பசங்கள்கிட்ட எப்படா மாட்டுறாளுங்க? அதெல்லாம் ஒரு தனி கலை மச்சி. அப்புறம் எதுக்கு இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் இருக்குது? அதுல எப்படா? சப்பா மேட்ரு மச்சி. உன்னை பற்றி பக்காவா டீசெண்டாக ஒரு ப்ரொஃபைல். ஓகே. பிச்சை எத்தாவது ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபரை பிடிச்சி ஒரு 10 ஃபோட்டோ எடுத்துக்கோ. ஓகே. அப்புறம் இருக்கவே இருக்குது நம்ம சிம்பு சூர்யா ஆர்யாலாம் பேசின ஒரு 10 டயலாகு. அவ்வளோதான். நீ சரக்கு சரக்கு. ஓகே மச்சி. உன்னை பார்த்தப்ப பிபிலாம் எகிரிச்சு தெரியுமா? கண்ணு பிளாக் அவுட் ஆயிடுச்சு. சோம ஷாட்லாம் அடிச்சேன். போடா. நீ அவனை பார்க்கும்போது விஸ்கியும் பிராண்டியும் சேர்த்து வச்சிருப்ப. அதான் இனி அப்படி ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்க, கை விட்டு வாந்திட்டு அப்புறம் பார்க்க போட்டுக்கோ. மிஸ்டர் டோமர்,
தட் இஸ் ரொமான்ஸ். ரொமான்ஸ். கர்மண்டா, உயிரை கொடுக்குற பசங்க எல்லாத்தையும் கழுவிட்டுறாங்க. எவனோ அட்ரஸ் தெரியாதான் அவங்க கூட சேட்டிங்கு டேட்டிங்குன்னு அவனே கதின்னு கிடப்பாளுங்க. நீ ஏன் நிறுத்திட்ட சொல்லு. நான் உன் மேலே எவ்வளோ பைத்தியமாக இருக்கு தெரியுமா? ஐ டோன்ட் நோ, ஐ அம் so crazy about you. அது எனக்கு ஏற்கனவே தெரியும். பட் திடீர்னு என்ன லவ் ஓவர்ஃப்ளோ ஆகுது? அது இல்லைடா, உன்னோட இந்த க்ரேசினஸ், இந்த சான்ஸே இல்லை. எப்படிடா? எது எப்படிடா? எவ்வளோ ஸ்மோக் பண்ற, எவ்வளோ ட்ரிங்க் பண்ற, அப்புறம் எப்படிடா இந்த ஸ்டாமினா? காம்ப்ளிமெண்ட்ஸ். பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுன்னு நினச்சேன். சேச்சா, அதெல்லாம் சும்மா. ஆக்சுவலாக சாட்டர்டே நைட்ஸை ஃப்ரீக் அவுட் பண்ணாமல் சண்டே காலையில் பீச்சுக்கு கிரிக்கெட் விளையாட போவாங்க பாருங்க, அந்த ஞானப்பழங்களை தான் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அடிப்பாவி, நல்ல பசங்களுக்கு பொண்ணுங்க டிக்ஷனரியில் பேர் பழமா? சூப்பரா. அவளை மட்டும் 9 மணிக்கு மேலே நம்ம டாஸ்மாக் பக்கம் கூட்டிகிட்டு வந்தாத. அவளுக்கு புச்ச மாதிரியான ஆணுங்க நிறைய ஃபுல்லாக குஷ்டி சுற்றினுக்கிறானு. திடீர்னு கிளம்பலாம் சொல்லிட்டேன். என்ன அவசரம்? பில்ஸ்லாம் செட்டில் பண்ணிட்டேன். தா காட். ஏய், என்னாச்சு? என்ன? இஸ் எவ்ரிதிங் ஓகே? ஏதாவது ப்ராப்ளமா? ஒன்றும் இல்லை. ஐ திங்க் ஐம் கோயிங் டு மிஸ் யூ ஃபார் எவர். வாட்? என்ன சொல்கிற? எஸ் சிவா, நான் இன்னும் கொஞ்ச நாள் லாஸ் ஏஞ்சல்ஸ் யூஎஸ்ஏ போகணும். எங்கள் அக்கா ஃபேமிலியோட அங்கே செட்டில் ஆகிருக்காங்க. அண்ட் யூ நோ வாட், என்னையும் அங்கே செட்டில் ஆக சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன செய்ய? வேறு வழி இல்லை சிவா, நான் எவ்வளோ யோசிச்சு பார்த்துட்டேன். ஐ திங்க் ஐ ஹாவ் மை ஃப்யூச்சர் தேர். வி கான் பி டுகெதர். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் பிரியா. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆனால் நம்ம எப்பயுமே டச்சில் இருக்கலாம். ஓகே, பட் எப்படி? ஏய், என்னது? இந்தா சிவா, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ஐஃபோனா? ஹேவ் இட். இது எதுக்கு? நான் சொன்னேன்ல, வி கேன் ஆல்வேஸ் பி இன் டச். என்னை எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். ஐ லவ் யூ பிரியா. ஐ நோடா, மீ டூ. ஏன்னா இது இவ்வளோ லவ் பண்ணுறா, இப்படி டக்குன்னு கட்டி விட்டா? அதான் மச்சி பொண்ணுங்க. சரி விடு, வந்த வரைக்கும் லாபம்னு விட்டேன். இவளனா என்ன, நாளைக்கு வேற ஃபிகர் மச்சிக்கலாம் மச்சி. மொத்தம் பொண்டாட்டிக்கு நீ உண்மையாக இருக்க போகிறதில்ல. எல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் மச்சி. அது சரி, இந்த ஐஃபோனை எப்படிடா வீட்டுக்கு எடுத்துன்னு போகிற? இவ்வளோ காஸ்ட்லியான ஃபோன் எப்படி கிடச்சிதுன்னு ஓ ஒய்ஃபுக்கு டவுட் வராதா? இவ்வளோ மேட்ரு யோசிச்சவன் இதை யோசிச்சு பண்ண மாட்டேனா? எல்லாம் ஐடியா இருக்கு மச்சி. மச்சான் எங்க இருக்க? இங்கே தாண்டா இருக்கிறேன், சொல்லு. ஒண்ணுல மச்சி, இது ஒரு மேட்ரு பேசணும்ல. என்ன மேட்ரு? அதான் மச்சி, அந்த ஐபோன் மேட்ரு. ஓகே, செம்ம ஐடியா பண்ணிட்டேன் மச்சி. ஆச்சுன்னா ஆஃபீஸுக்கு போற வழியில ஒரு சேடு கடையை பார்த்தேன். உள்ள போய் சேட்டு ஒரு வனத்தை போட்டா அவன் ஏதோ நான் பொருள் வாங்க வந்த மாதிரி எது எடுத்தாலும் 10 ரூபான்னு விற்க ஆரம்பிச்சிட்டான். நீ என்ன பண்றேன்னு பொருள் பொருள் எதுவும் வாங்க வரல சேட்டு, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்டா யார் இறங்க பார்த்துட்டு நானும் கேட்டான். நானும் திருப்பூர்ல இருந்து வரேன், ரெட்டிஸ்ல இருந்து வரேன், இல்லாத ஏடிஎம் கார்டு ஒர்க் ஆகல, வந்த இடத்துல காசு தீர்ந்துச்சு, கையில காசு இல்ல, இந்த போனை வச்சு ஒரு 1000 ரூபா கொடுங்கன்னு ஐபோன் எடுத்து வைக்கிறான் மச்சி. கொஞ்சம் கூட யோசிக்காம வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான் மச்சி. நானும் என்னென்னமோ சொல்லி பாக்குறேன், சரோஜா சாமான் நீங்களும் அம்மா கே என்கொண்டு என்னென்னமோ பேசுறான்
பேசுனா அப்புறம் கடைசியில கையில காலில் ஊந்து என்னென்னமோ பேசி கன்வின்ஸ் பண்ணி அவனை அந்த போனை பார்க்க வைக்கிறதுக்குள்ளேயே போதும் போதும் ஆயிடுச்சு மச்சி. ஒரு வழியா பார்த்தான், அப்படியே அவன் கண்ணில் பல்ப் எரியுது. ஏதோ ஆப்பிள் கம்பெனி ஓனர் மாதிரி போனை உத்து பார்த்தா மச்சி. நான் கூட டூப்ளிகேட் தானோன்னு மெர்சல் ஆயிட்டேன். அப்புறம் ஏதோ யோசிச்சுட்டு ஒத்துனா மச்சி. அப்புறம் ஒரு வழியா அவன் பான்பராக வாயில எச்சி தொட்டு காசு எண்ணி குத்து வாங்கினான். தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்ப பாக்குறேன், அங்கதான் மச்சி தப்பு பண்ணிட்டேன். டக்குன்னு அட்ரஸ் கேக்குறான், என்ன சொல்றேன்னு தெரியல. ஏதோ வாயில வந்து அட்ரஸ் வளரணும் மச்சி. அப்புறம் ஓன் நம்பரையும் ஒபாமா நம்பரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நம்பர் வேற குத்தேன். எழுதி ரெசிப்ட் குத்தா மச்சி. ஆனா அந்த ரெசிப்டை குத்து நானா போனை போய் வாங்க முடியும்? பொண்டாட்டியே வாங்கி வந்த மாதிரி டிராமா பண்ண வேணா, யார் வந்தாலும் கொடுப்பீங்களா, நான் கொஞ்சம் பிஸி அப்படின்னு சீனா போட்டேன். அப்போ ஒரு டைலாக் சொன்னா பாரு மச்சி. உங்க வீட்டு நாய்க்குட்டி கிட்ட கூட துட்டும் ரசீதும் கூட்டானுங்க, நம்பர் போன டேட் விட்டாரா? ठीक है சூப்பர் மச்சி. சரி சரி, நான் அவசரமா ஆஃபீஸ் போனோம், அப்புறம் பேசலாண்ணா. ஓகே ஓகே. இவனுக்கெல்லாம் ஒரு ஆப்பு வைக்க மாட்டேன் ஆண்டவா. ஹலோ. என்ன வாங்கிட்டியா? ஆமாங்க, இப்போதான் வாங்கிட்டு வந்தேன். ஃபோன் எப்படி இருக்கு? ஃபோன் ரொம்ப அழகா இருக்குங்க. பாத்தியா, நான் எவ்வளோ சொன்னேன், காலைல எப்படி பேசினேன் என்கிட்ட. நான் மட்டும் உங்க பேச்சு கேட்கலனா கண்டிப்பா இந்த அழகான போனை மிஸ் பண்ணிருப்பேங்க. யாச்சு கேட்டியே. சரி, நான் 7 மணிக்கு வந்துடுவேன். பாய். இந்தாங்க சிவா, எடுத்துக்கோங்க. என்ன ஸ்வீட் எல்லாம் கவனிப்பு ரொம்ப பலமா இருக்கு. பின்ன என்ன, புதுசா ஒரு பொருள் வாங்கியிருக்கோம், அந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ண வேணாமா, அதனாலதான் நானே என் கையால செஞ்சேன். அடேங்கப்பா. சரி, அந்த போன் எங்க? உள்ள பத்திரமா வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம், இதோ எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. ஏய், என்ன இது? புது போனுங்க. அது தெரியுது. இந்த போனியா சேட்டு கொடுத்தான்? ஆமாங்க, அழகா இருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே இதை வச்சுக்கோங்க. ஐபோனை குத்தா 8 போன் கையில வருது. சரி, ஒரு காஃபி கிடைக்குமா? ஓ, இதோ எடுத்துட்டு வரேன். மொத்த சேட்டு தான் ஏமாத்திட்டு இருப்பான். हेलो, யோ சேட்டு, நான் சரவணன் பேசுறேன். कौन सा रोनन? அதான் ஐபோன் வச்சனே. சொல்லுங்க ஜி, சொல்லுங்க. நான் சொல்லுங்க, அதான் உன் காசு உனக்கு வந்துச்சுல, ஐபோன் குத்து விட்டியா? ஆமா ஜி, காலையில ஒரு லேடி வந்தாங்க, ரசீதும் துட்டும் கொடுத்தாங்க, நான் ஃபோன் திருப்பி கொடுத்து அனுப்பிச்சிட்டேனே. அது உண்மையா வாங்கிட்டு போயிட்டாங்களா? சைன் கூட போட்டிருக்காங்க ஜி. कुछ प्रॉब्लम है क्या? ஓகே சேட்ஜி, தேங்க்யூ. சும்மா ரெஃபர் பண்ணி தான் கேட்டேன். தேங்க்யூ. என்னடா நடக்குதுங்க? நான் ஊரெல்லாம் போய் ஆட்டைய போட்டா என்கிட்டே அவனு ஒருத்தன் வேலையை காமிச்சிருக்கிறான். ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. இருக்கிற கடுப்பு பத்தாவது நீ வேற. என்னடா அது, எஃப்எம் ரேடியோவா? எஃப்எம்மா? Hey dude, get updated man. This is iPhone. iPhone? என் கேர்ள்ஃப்ரெண்டோட கிஃப்ட். கேர்ள்ஃப்ரெண்டா? இந்தாங்க காஃபி. ஏமாந்துட்டியாமா? ஐயோ சிச்சோ, ஏமாந்துட்டியா நீ? உன் அட்ரஸ் சொல்லு, நானே அங்க வந்துடுறேன். 1/23 பாரதியார் ரோட், பிஎன் பாளையம் சார். பாரதியார் ரோடுன்னா விமன்ஸ் பாலிடெக்னிக் ஆப்போசிட்ல இருக்கேன், அந்த ரோடு தானே? ஆமா சார்.